செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையர்களாக 2 பேரை நியமித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் பதவியில் இருப்பார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே தேர்தல் ஆணையர் பதவி காலியாக இருந்தது. அவங்க ராஜினாமா செய்ததையடுத்து 2 தேர்தல் ஆணையர்களின் பதவியில் காலியாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் இருந்தது. 2 புதிய தேர்தல் ஆணையர்களை செய்வதற்கான கூட்டம் நரேந்திர மோடி தலைமையில். இந்த கூட்டத்தில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்துள்ளனர். இந்த கூட்டத்தில் மொத்தம் 2 புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கேரளாவை சேர்ந்த ஞானேஷ்குமார் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் பல்வீந்தர் சிங் சந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சந்துவை பொறுத்த வரைக்கும் அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர். அந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளராக இருந்து பதவி நீட்டிப்பும் பெற்றவர். அதே போல லோக் ஆயுக்தானுடைய செயலாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல ஞானேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரும் மத்திய அரசினுடைய செயலாளர், அதாவது நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். 1988ஆம் ஆண்டு கேரளா பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான ஞானேஷ்குமாரும் தற்பொழுது தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவங்களுக்கும் தேர்தல் ஆணையத்தில் காலியாக இருந்த பதவிகள், அதாவது 2 தேர்தல் ஆணையர் பொறுப்புகள் காலியாக இருந்தன. அந்த 2 பொறுப்புகளும் தற்பொழுது நிரப்பப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.